கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 12:30. மேத்யூ 12:30. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ முடிவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு ஆவியில என்னை நான் செய்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு நான் செய்கிற காரியங்களை கேட்டு நீங்க அதை பிசாசுனால நடக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, என்ன நடக்குங்கிறத சொல்றாரு. அதாவது நீங்க ஒண்ணு என்னோட சேர்ந்து இருக்க முடியும். இல்லைன்னா, நீங்க எனக்கு எதிரியா தான் இருக்க முடியும். 2க்கும் நடுவுல இருக்க முடியாது. நான் உங்களுக்கு எதிரியும் இல்ல, நான் உங்களுக்கு நண்பனும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா, இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம ஒரு சரியான அணுகுமுறை இல்லாம அ ஒன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. ஒன்று நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியும், இல்லை சாத்தானுடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஒன்று நீ வெளிச்சத்தில் இருக்க முடியும், இல்லை இருளில் இருக்க முடியும். 2க்கும் இடைப்பட்டதில் இருக்க முடியாது. அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒன்று என் கூட இருக்கிற, இல்லைன்னா எனக்கு விரோதியாக இருக்கிற. அப்போ இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், இன்னொரு கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதிகள். ரொம்ப தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஒன்று நீ என்னோட இருக்கணும், இல்லைன்னா நீ எனக்கு எதிர்த்து நிற்கிற. ஏன்னா இப்போ 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நீங்கள் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும், இல்லைன்னா அவருடைய விரோதியாக இருக்க வேண்டும். யார்? சாத்தானுடைய கூட்டமாக இருக்க வேண்டும். 2வது அது சொல்லும்போது, ஒன்று என்னோட சேர்க்காதவன், என் கூட சேர்ந்து என்னை மற்றவங்கள கொண்டு சேர்க்காதவன் எப்படி இருக்கிறான்? அவங்கள சிதறி அடிக்கக்கூடிய, என் கூட வர முடியாதபடி அவர்களை சிதறி அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட மக்களை கொண்டு சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இல்லைன்னா அவர்களை அங்கிருந்து சிதறி அடிக்கக்கூடிய மக்களா, அவற்றை வரவிடாதபடி அவர்களை துரத்தக்கூடிய மக்களா. அதனால தான் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு பிசாசு இருக்கிறவனை பிசாசுலேருந்து அந்த பிசாசை வெளியேற்றின பின்பு அந்த வீடு தொடச்சி சுத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கும் போது அதில் வேறொரு காரியம் வரணும். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரணும். அப்படி இல்லைன்னா அந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? போய் தன்னிலும் கொடுமையான 7 பேரை கொண்டு அந்த வீடு எனக்கு சொந்தம்னு வரும். ஏன்னா அது சுத்தமாக வெறுமையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று கர்த்தர்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவர்கிட்ட வர்ற மக்களை சிதறி அடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ 2 காரியம் தான். ஒன்று நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, இல்லைன்னா சாத்தானோட பிள்ளை. ஒன்று நீங்கள் கர்த்தருக்காக ஆள் கூட்டி கொண்டு சேர்க்கக்கூடியவங்க, இல்லைன்னா கர்த்தர்கிட்டருந்து மக்களை சிதறி அடிக்கக்கூடிய மக்கள் என்பதாக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறீங்களா, இல்லை அவருக்கு எதிரியாக இருக்கிறீங்களா? உடனே நம்ம இது 4 பேர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ, நான் கர்த்தருக்கெல்லாம் எதிரி கிடையாதுனே, அதே மாதிரி நான் கர்த்தருக்காகவும் இது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். நான் அப்படி எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு அநேகர் சொல்லுவது உண்டு. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? நான் இயேசு கிறிஸ்துவையும் வணங்குறேன், வேற கடவுளையும் வணங்கிக்கிறேன். அவ்வளோதானே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்குறேன்னா நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அவரையும் வணங்கிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேறு மதத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னீங்கன்னா, சரி கொடுங்க, என் பூஜை ரூமில் அவரையும் வச்சுக்கிறேன். எப்படி? அவரையும் ஒரு ஆளாக வச்சுக்கிறேன். இப்படி தான் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை, ஒன்று நீ என்னையை ஆராதி, என்னையை பின்பற்றி வா, இல்லைன்னா நீ என்னுடைய எதிரி. ரொம்ப கடினமான வார்த்தைகளில் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு கர்த்தரை அறிந்து கொண்ட மக்களாய் வந்து விட்டோம். இந்த அறியாத இருக்கிற மக்கள் என்ன கர்த்தருக்கு விரோதிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு எதிரிகளாகத்தான் இருந்தோம். ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கையில் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பலியாக கொடுத்தார்னு. அப்போ என்ன? எல்லாருக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் இந்த எதிரியாக இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க?
இயேசு கிறிஸ்துவோடு சேரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, ஒளியின் பிள்ளைகளாக மாறுறாங்க. இல்லைன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதிகளாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த பக்கம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பனா எதிரியா? 2ல் 1 தான். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பக்கத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவனுடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இந்த பூமியில் இருந்து ஆண்டவரே மற்றவர்களையும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.